ஓகே, ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்லேருந்து ஒரு டிடபிள்யூஎஸ்க்கான ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். எல்ஜி டோன் இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஜி டோன் TF7Q. ஸோ இது வந்து எல்ஜி டோன் ஃப்ரீ ஃபிட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மாடல் இது. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்காக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருந்துச்சு நான் டெஸ்ட் பண்ணுறப்போ. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு என்னுடைய அனுபவத்தை நான் உங்களோட இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாக்ஸுக்கு வெளியிலேயே இந்த டிடபிள்யூஎஸ் எப்படி இருக்கும், இந்த கேஸ் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கான ஃபோட்டோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ளே திறந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த சார்ஜிங் கேஸ். இது வந்து யூவி நேனோ டெக்னாலஜி மூலமாக உங்களுடைய பட்ஸை க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சார்ஜிங் கேஸ் இதுக்குள்ளே இருக்குது. அது தவிர நம்ம பாக்ஸை திறந்து வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர் ஹுக்ஸ், காதில் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறக்காக இயர் ஹுக்ஸ் 2 எக்ஸ்ட்ரா சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இயர் ஜெல்ஸும் அவங்க 2 எக்ஸ்ட்ரா சைஸில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் ஒன்று இருக்குது. அப்புறம் எல்லா ஒரு குளோபல் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய யூசர் மேனுவல் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பெருசாக திக்காக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு யூசர் மேனுவலும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட், இந்த கேஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிப்போம். கேஸோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங்கில் கையில் பிடிக்கிறப்போ நல்ல ஒரு கிரிப்பியான ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ப்ராடக்டோட விலை பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு மேலே. ஓகேப்பா, நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூவி நேனோ வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக ஒரு கீழே ஒரு சின்ன ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்கு. உள்ளே நீங்கள் திறந்த உடனே நீங்கள் பார்க்குறப்போ நல்ல ஒரு கான்ட்ராஸ்டிங் கலரில் ஒரு சில பேர் இதை பச்சைங்கிறாங்க, சில பேர் இதை மஞ்சள் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் கண்ணுக்கு இது என்ன கலராக தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒரு ஃப்ளோரசன்ட் கலரில் ஒரு பேக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த இயர்பட்ஸ் இருக்குது. இந்த இயர்பட்ஸோட டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து லாங் ஸ்டெம் டிசைன் கிடையாது. இந்த டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸை நம்ம காதில் நம்ம எப்படி மாட்டுறது அப்படின்னா, காதில் நம்ம வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணாலுமே இதில் கீழே விழுகாது. அஃப்கோர்ஸ் கையிலேருந்து இப்படி எடுத்திங்கன்னா கீழே வரும். பட் நீங்கள் ஆக்சிடென்டலாக இதை வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. காதில் அவ்வளோ கச்சிதமாக பொருந்துற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ANC டிரான்ஸ்பரன்சி மோட் எல்லாமே இருக்கிறதுனால உங்களுடைய காதோடைய சைஸ் அமைப்புக்கு ஏற்றாப்புல ஒரு ஃபிட்டிங்கான ஒரு இயர் ஹுக்ஸும் இயர் டிப்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பட்ஸோடைய டிசைன் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த சார்ஜிங் கேஸோடைய பில்டு குவாலிட்டி, இந்த பட்ஸோடைய பில்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங், அந்த கலர், அந்த டிசைன் தீம் எல்லாமே பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு யூனிஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்காங்க. சில பட்ஜெட் செக்மெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேஸு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் பட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டி ஹை எண்ட் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. காதில் நம்ம அதை போட்ட உடனே ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது. லைட் வெயிட்டாக இருக்குது. நீங்கள் இதை போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது லாக் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதுனால லாக் ஆகிற மெக்கானிசமே பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபிட்டிங்கில் தான் உங்களுக்கு போய் லாக் ஆகுது. ஸோ அதனால ஒரு 3 to 4 hours நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு காதுக்கு எந்த இரிட்டேஷனும் வராது. பட் என்னுடைய பரிந்துரை என்ன அப்படின்னா 3 to 4 hours எந்த ஒரு இயர்ஃபோன்ஸும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போடாதீங்க. ½ an hour ஒருக்கா எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ப்ரீத்திங் டைம் விட்டுட்டு திருப்பி நீங்கள் மாட்டிங்க. ஸோ அது உங்களுக்கு காதுக்கும் நல்லது, இந்த இயர்ஃபோன்ஸுக்கும் நல்லது. ஸோ நல்ல ஒரு ஃபிட்டிங் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் கீழே விழுகாது. இதுக்கெல்லாம் நான் ஹெட் டர்னிங் டெஸ்ட் நான் பண்ண தேவையே கிடையாது. கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ முக்கால்வாசி நான் யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சைக்கிளிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஃபஸ்ட்டு வந்து இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ எல்ஜி ப்ராடக்ட் வந்து இந்த TWS நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள்ட்ட வரக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு சவுண்டு குவாலிட்டி நம்ம இதில் தாராளமாக நான் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் எனக்கு கிடச்சிது. நல்ல ஒரு கிளாஸியான ஒரு பேஸ் இருந்தது. நம்ம பேஸ் கேட்குறப்போ ஒரு தகர டப்பாலேருந்து வரக்கூடிய சவுண்டு மாதிரிலாம் கிடையாது. நல்ல ஒரு பஞ்சி பேஸ், ஒரு டீப்பான ஒரு பேஸ், நல்ல ஒரு வைடான ஒரு சவுண்ட் ஸ்டேஜிங்கோட அந்த பேஸுமே பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காமல் எந்த பாட்டுக்கு எந்த மாதிரி ஒரு பேஸ் நமக்கு தேவையோ அதே மாதிரி கொடுக்குற மாதிரி அருமையாக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃப்ரீக்குவன்சியை கலங்கடிக்காமல் உங்களுக்கு வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்குது. மேல் வாய்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், இதோடைய கிளாரிட்டி சூப்பராக இருக்குது.
அதே நேரத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிளாரிட்டி கிறிஸ்ப்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்துச்சு. இதை வந்து நான் வெளியில் அவுட்டோர்லாம் நான் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சைக்கிளிங்க்கு நான் அதிகமாக சைக்கிளிங் பண்ணுறதுனால சைக்கிளிங்க்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி மோடில் போட்டோம் அப்படின்னா இந்த சைக்கிள் இந்த ஓட்டுறப்போ எதிர்காற்று அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த காற்று வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு இறைச்சலை உண்டாக்குற மாதிரி. டிரான்ஸ்பரன்சி மோடில் போட்டிங்க அப்படின்னா விண்டோட நாய்ஸ் அந்த மைக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்கப் பண்ணி உங்களுக்கு காதில் கொடுக்குது. ஸோ டிரான்ஸ்பரன்சி மோடை விட நீங்கள் சைக்கிளிங்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸை போட்டுட்டு நீங்கள் சைக்கிளிங் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து கான்வர்சேஷன் மோட் அப்புறம் அவேர்னஸ் மோடுன்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி மோட்லேயே 2 மோடு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆடி மாதம் ஆடி காற்று அம்மிக்கல்லே நகர்த்தும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த காற்றுல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கான்வர்சேஷன் மோடு இந்த டிரான்ஸ்பரன்சி மோடு எல்லா மோடுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா காற்றோட இறைச்சல் பயங்கரமாக தான் இருந்துச்சு. பட் அதனால நான் டிரான்ஸ்பரன்சி மோடு இந்த ஏஎன்சி ரெண்டையுமே நான் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ஆஃப் பண்ணிட்டு நம்ம காதில் போட்டிருந்தாலும் இப்போ கூட நான் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் காதில் போட்டிருக்கேன். நான் பேசுகிறது எனக்கு கிளியராக கேட்குது. பின்னாடி லாரி ஏதாச்சும் ஹார்ன் அடித்தாங்க இல்லை வண்டி ஏதாச்சும் போச்சு அப்படின்னா அதோடைய சவுண்ட் எனக்கு கேட்க தான் தெரிஞ்சிச்சு. பட் டிரான்ஸ்பரன்சி மோட் நீங்கள் ரன்னிங் போனீங்க, ஜாகிங் போகிறீங்க, இல்லை ஃபுட்பால் இல்லை வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி மோட் சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நிசப்தமான ஒரு அமைதி. இதை பாட்டு நம்ம ஏஎன்சி மோடை நம்ம எனேபிள் பண்ணோடனே எல்லா தேவையில்லாத எல்லா ரெப்படேட்டிவ் சவுண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுது. பாட்டை வந்து நீங்கள் க்ளீனாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஏஎன்சி மோட் சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து ஜெஸ்டர் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம செட் பண்ணிக்கணும், எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆப்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கால்ஸ் பேசுறதுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக நிறையா டூயல் மைக்கு அது இதெல்லாம் சொன்னாலும் கால்ஸ் பேசுகிறப்போ நம்ம பேசுகிறப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு சுத்தரவா சில சமயம் கேட்கவே இல்லை. ரொம்ப கத்தி எடுத்து பக்கத்தில் வச்சு நம்ம பேசினா தான் அவங்களுக்கு கேட்குது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் என்னப்பா கால்ஸுக்கு எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வாட் யூ கால் ஒரு வருத்தம். பட் மற்றபடி அவங்க பேசுகிறது எனக்கு கிளியராக கேட்டுச்சு. இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் கிட்டத்தட்ட ஒரு 50% வால்யூம்னு வச்சு ஏஎன்சி மோடை எனேபிள் பண்ணாலுமே எனக்கு 10 to 11 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் எனக்கு கிடச்சிது. ஸோ கண்டினியூஸாக லிசன் பண்ணிட்டு இருந்தாலுமே அதாவது சார்ஜிங் கேஸில் போடாமலே சார்ஜிங் கேஸில் போட்டோம் அப்படின்னா அதை விட எக்ஸ்ட்ராவை நீங்கள் 2 தடவை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ 20 ஹவர்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா சார்ஜிங் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் 30 ஹவர்ஸ் அப்படிங்கிறப்போ ஓகே சூப்பர். நம்ம எங்கேயாச்சும் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனால் கூட இதை நம்ம நம்பி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆப் ஒரு சூப்பரான ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, எல்ஜினுடைய டோன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மல்டி பாயிண்ட் அப்புறம் மல்டி பேரிங். உங்களுக்கு மல்டி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் 2 டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மல்டிபிள் பேரிங்கும் அது இதாக தான். ஒரு டிவைஸ்லேருந்து நீங்கள் இன்னொரு டிவைஸுக்கு நீங்கள் மாற்றி நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி நீங்கள் பேரிங் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே இதை சப்போர்ட் பண்ணுது. அதை எனேபிள் பண்ணுறது டிசேபிள் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இந்த ஆப்பில் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவல் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்புறம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்றாப்பில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்மர்சிவ், நேச்சுரல், பேஸ் பூஸ்ட், ட்ரெபிள் பூஸ்ட், 3D சவுண்ட் ஸ்டேஜ். 3D சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்பவும் எஃபெக்டிவாக இல்லை. இது தவிர 2 கஸ்டம் மோட்ஸும் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு சவுண்ட் ஒரு ஈக்குவலைசர் செட்டிங் எதுவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இம்மர்சிவ் மோட் எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏஎன்சி மோட், டிரான்ஸ்பரன்சி மோட் இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் உங்களுக்கு எந்த விதமான லெவல் செட்டிங்ஸ் உங்களுக்கு கிடையாது. பட் ஏம்பியன்ட் சவுண்டில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி மோடில் பார்த்தோம் அப்படின்னா லிசனிங் மோட், கான்வர்சேஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட் அவங்க கொடுத்துருக்காங்க. கான்வர்சேஷன் மோட் அப்படிங்கிறது 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம்னா இப்போ நான் சைக்கிள் ஓட்டுறப்ப என் ஃப்ரெண்டோட நான் பேசிக்கிட்டே போனேன் அப்படின்னா 2 பேரும் பேசுகிறப்ப அந்த கான்வர்சேஷன் மோட் எனக்கு கேட்கும். லிசனிங் மோட் அப்படிங்கிறது சுற்றி இருக்கிற அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்க அந்த மாதிரி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆஃப் கூட நீங்கள் பண்ணுறீங்க போகலாம். ஆட்டோமேட்டிக்காக காலேருந்து எடுத்தோடனே ப்ளே பாஸ் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டச் பேடை வந்து நம்ம தொடுறப்போ இப்போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்போ சைக்கிள் ஓட்டுறப்போ நம்ம காதுலேருந்து எடுக்கிறப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறப்போலாம் ஆக்சிடென்டலாக ஏதாவது தொட்டு பாட்டு பாஸ் ஆயிரும், இல்லை வேறு ஏதாச்சும் கண்ட்ரோல் ஒர்க் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அதை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இந்த டச் பேடை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டிங்ஸும் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது தவிர இந்த டச் பேடோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாத்துக்குமே லெஃப்ட் டேப், சிங்கிள் டேப் பண்ணால், டபுள் டேப் பண்ணால், ட்ரிபிள் டேப் பண்ணால் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
சாரி ட்ரிபிள் டேப் கிடையாது, டச் அண்ட் ஹோல்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங்லாம் கொடுத்துறதுனால மழையில் பதிலப்பட்டாலும் எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு இயர்ஃபோன்ஸ். அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு நல்ல ஒரு இயர்பட்ஸ் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த எல்ஜினுடைய டோன் ஃப்ரீ ஃபிட் TF7 இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டாக இருக்கும். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். எல்ஜியை டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். எல்ஜியுடைய எல்லா அஃபிஷியல் ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்குது. இதோட விலை விவரங்கள், இதோட ப்ராடக்ட் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.